சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் புத்தாண்டையொட்டி ட்ரோன்கள் மூலம் பல்வேறு வடிவங்களை உருவாக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ், வணக்கம். புத்தாண்டை வரவேற்க ட்ரோன்களின் காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்க. 2025ஆம் ஆண்டை வரவேற்க உலகமே தயாராகி வரும் நிலையில் பல்வேறு நகரங்களிலும் பொதுமக்கள் கொண்டாட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அனைத்து முக்கியமான கடற்கரை சாலைகளிலும் பொதுமக்கள் திரள தொடங்கியிருக்கிறார்கள். சென்னையில் புத்தாண்டு விழிப்புணர்வுடன் தொடங்கக்கூடிய நிகழ்ச்சியில சென்னை காவல்துறை முடிவு செய்திருக்கிறார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு புதுமையான முயற்சியை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் சென்னை பெருநகர காவல் கையாண்டு வருகிறது. அதாவது தமிழகத்தில் போதைக்கு எதிரான கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய வகையில போதை இல்லா தமிழகம் என்ற தலைப்புல பல்வேறு இடங்களிலும் விழிப்புணர்வு பேரணி, அதே போல அரசு சார்பில் விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வந்தாலும் பெரும்பாலான இடங்கள்ல இது தொடர்பாக விழிப்புணர்வுகளை தனியார் நிறுவனங்களும் ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டை ஒரு விழிப்புணர்வுடன் தொடங்கக்கூடிய வகையில சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த சின்னத்தின் பின்பாக 200 ட்ரோன்களை பயன்படுத்தி 10 நிமிடம் ட்ரோன் காட்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய தீமைகள், மது, சிகரெட், மெத், கஞ்சா, கொக்கைன், போதை ஊசி உட்பட பல்வேறு பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை விளக்கும் வகையில் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் ட்ரோன் ஷோ ஒரு 10 நிமிடம் நடைபெற இருக்கிறது. இதற்காக 200 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. ஒரு ட்ரோன் 70,000 ரூபாய் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் ரூபாய் வகையிலான ட்ரோன்களை பயன்படுத்தி 10 நிமிட ட்ரோன் ஷோக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெசநகர் கடற்கரையில் புத்தாண்டை கொண்டாட வருகை தரக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் ட்ரோன் ஷோவை கண்டுகளிக்கக்கூடிய வகையில அனைத்து சாலைகளிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு 10 நிமிட ட்ரோன் ஷோவை கண்காணிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 11:50 மணி அளவில் தொடங்கக்கூடிய ட்ரோன் ஷோ 12 மணி அளவில் முடியக்கூடிய வகையில் 10 நிமிடத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாக இந்த ட்ரோன் ஷோ முதலில் 5 நிமிடம் காட்சிப்படுத்தப்படும். அதுக்கு பிறகாக புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஒரு 5 நிமிட காட்சி, ஒட்டுமொத்தமாக 10 நிமிட காட்சிக்கு ட்ரோன் ஷோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒத்திகை சரியாக ஒரு 8 மணி அளவில் தொடங்கி நடைபெற்றது. அதற்கான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து புத்தாண்டை கொண்டாட சென்னை பெசன்ட் நகரில் பொதுமக்கள் தயாராகி வருகிறார்கள். நன்றி வினீஷ், தகவல்களுக்கு நன்றி.